ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மேம்படும் சேனல். இன்றைக்கி நாம் எடுத்த டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த ரைஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் வந்து போடுறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து என்னென்ன ரைஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், அது வந்து எது வந்து பெஸ்ட்டு, நம்ம எடுக்கிற ரைஸ் வந்து எது எது வந்து பெஸ்ட்டு, எந்த ரைஸ் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் உணவு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உணவு தான் வந்து நம்மளுக்கு நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக்குறதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். நான் வந்து லைவில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பிரியாணி ரைஸ். ஓகேயா? இது வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவோம். இது வந்து நீங்கள் தயவுசெய்து அடிக்கடி எடுக்காதீங்க. ஏன்னா இது உடம்புக்கு வந்து நல்லதில்ல. ஓகே, இந்த ரைஸை நம்ம வச்சிடலாம். இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து கேரளா மட்டை ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டைஜஷன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரைஸை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் பர்ட்டிகுலராக வந்து மீன் குழம்பு, அதாவது மீன் குழம்பு வச்சிங்கன்னா மட்டும் இதை வந்து சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். 2வது, இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிறனாலேயே நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கிறது கிடையாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல் நாள் நைட்டு வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சமைங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நேரம் வந்து கம்மியாகும். இதை வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிறங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிட்ட திருப்தி கூட இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடம்பை குறைக்கிறவங்க முக்கியமாக அவங்க வந்து இதை வந்து எடுத்துக்கிறங்க. ஏன்னா கொஞ்சமாக நீங்கள் அளவு வந்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா போதும், இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் காட்டுறேன். இது பாருங்கள், கவுனி. கருப்பு கவுனியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ண ரைஸ். அதனால தான் வந்து இதை தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து முன்னாடி வந்து ராஜாக்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நிறைய வந்து நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ரைஸ் எல்லாமே நம்ம அரைச்சி இட்லிக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றோம். அது வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்லியில் நம்ம வந்து இந்த ரைஸ் எல்லாம் வந்து புளிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து புளிக்காது. அப்போ புளிக்காதப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இட்லி ஊற்றுறப்ப நம்மளுடைய வயிறு வந்து பிரச்சனை வந்து ஏற்படும், வயிற்று பிரச்சனை வந்து ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இட்லி செய்யாமல் பொங்கல், பிரியாணி இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த கவுனி வந்து டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கிறங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரத்த லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த கவுனியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு இந்த அரிசியில் இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, கவுனியை பற்றி நான் சொல்லிட்டேன். இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சாமை. இது வந்து சாமை அரிசி. இந்த சாமை அரிசி வந்து ரொம்பவே வந்து பொங்கலுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுங்க. முடிஞ்சால் வந்துட்டு ரைஸ் தான் வந்து வடிச்சிட்டு நார்மல் நீங்கள் எப்படி குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நான் சொல்கிறேன், இந்த சாமை அரிசியில் வந்து பிசிபலை பாத் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இது வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, இந்த பிசிபலை பாத் அப்படிங்கிறது வந்து பெங்களூருடைய ஃபேமஸ் டிஷ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பிசிபலை பாத் வந்து அங்கே இல்லாத இடமே கிடையாது. அவங்க வந்து நார்மல் ரைஸில் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு இதில் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நான் வந்து வச்சாச்சு. 2வது, இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வரகரிசி. இந்த வரகரிசி வந்துட்டு நாம் வந்து வரகுல வந்து யூஸ்வலாகவே வந்து பொங்கல், பிரியாணி அண்டு ரைஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த வரகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2வது, வடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரைஸ்லாம் நார்மல் ரைஸ் மாதிரி வந்து நம்ம வேக விட முடியாது. நீங்கள் வந்து மிஞ்சி, அதாவது ரொம்ப அதிகபட்சமாக வந்து 15 நிமிஷம் அப்படிங்கிறதே வந்து இந்த ரைஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் வடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சோறு வந்து ஒலையை வந்து கொதிக்க வச்சு அரிசி அதில் போட்டு வெந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நான் வந்து வரகு வந்து பொங்கல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாளி. குதிரைவாளி சொல்லவே வேண்டாம். இதுவும் சேம் அப்படி தான். நம்ம வந்து பிரியாணி,
ரைஸு, பொங்கல், கஞ்சி. இந்த கஞ்சி வந்து யாருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னா, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க தயவுசெய்து கஞ்சியாக சாப்பிடாதீங்க. 2வது மாவு அரைச்சி இட்லியாக சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அதனுடைய மாவு வந்து நீங்கள் யூசுவலாக வந்து எடுக்கிற மாதிரியே வந்து வெள்ளை ரைஸே வந்து எடுங்க. இதை அரைச்சி சாப்பிட்றதுக்கு. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து ரைஸாக தான் சாப்பிடணும். அப்போ தான் இதனுடைய முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா? இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக ரைஸ் வச்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நான் லாஸ்ட்டாக என்ன எடுக்கிறேன்னா, திணை அரிசி. இந்த திணை அரிசி அப்படிங்கிறது இது வந்து உண்மையிலே நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு, அதாவது எங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனை. இப்போ வந்து தொண்டை வரைக்கும் நிற்கிதுமா அப்படின்னு வந்து பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுது, எதை கழிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, உடனே நீங்கள் செய்ய வேண்டியது திணை அரிசியில் கஞ்சி பண்ணி கொடுங்க. அந்த கஞ்சியை குடிச்சிட்டு பாருங்கள், உண்மையிலேயே உடம்பு வலிக்குதுமா, விளையாட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த பசங்களுக்கு அந்த அரிசியில் நீங்கள் கஞ்சி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு வலியெல்லாம் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரியலாக நான் அனுபவிச்சது, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து பொங்கலோ 2வது வந்து கஞ்சி வச்சு கொடுங்க. பொங்கல் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க, இதில் வந்து நல்லா இருக்காது. இதில் வந்து ரைஸ் சோறாக வந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இது வந்து பிரியாணி பண்ணுங்கள். பிரியாணி பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பிரியாணிக்கு வந்து ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து என்ன ரைஸ்லாம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.